அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை வந்திருக்கிற அவங்க அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. பொதுவாக இந்த நாளில் எல்லாரும் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை, உயிர்த்தெழுந்த வார்த்தையை குறித்து தான் பேசுவாங்க. எல்லாரும் தான் பேசுவாங்க. அதுதான் நானும் பேசலான்னு இருந்தேன். ஆமென். காலையில் போன மாதமே ஒரு பாஸ்டர், ஐயா உங்கள் சபைக்கு நான் வரேன் ஆனார். நானும் தட்டி கேட்க வாங்கன்னு சொல்லிட்டேன். ஆமென். வாங்க ஐயா அப்படின்ட்டேன். அவர் வரத்துக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. அதனால் ஆண்டவர் தம்முடைய தாசைகளை யாரை கொண்டு பேச வேண்டுமோ அவர்களை சரியாக கர்த்தர் பயன்படுத்துவார். ஊரில் எவ்வளோ கழுதகுது, ஊரில் எவ்வளோ கழுதகுது, எத்தனையோ மேரிக்குது. நம்ம ஊரில் எத்தனையோ மேரிக்குது. என்னம்மா நீனா மேரிம்மா? நிறைய மேரிக்குது. நம்ம சர்ச்சில் நிறைய மேரிக்கிறாங்க. மேரிலாம் கை தூங்க யாராவது மேரி இருக்கிறீங்களா? மேரிலாம் போயிடுச்சு. நம்ம சர்ச்சை விட்டுல நிறைய மேரி போயிட்டு இருக்குது. என்னம்மா உங்கள் தங்கச்சி போய் மேரி தானம்மா? அது கல்யாணம் பண்ணி பெங்களூர் போயிடுச்சு. ஒரு மேரி சர்ச்சை போயிடுச்சு. வந்துடுவாங்க எல்லாம் மேரி இங்கே வருவாங்க. அல்லேலூயா. ஆமென். அல்ல எல்லா மேரியும் ஆண்டவர் என்ன பண்ணல, இயேசுவை பிறப்பதற்காக தேர்ந்தெடுக்கல தேவன். ஊரில் இருக்கிற கழுதை எவ்வளோ கழுதை இருக்குது, எல்லா கழுதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுமக்கும்படி தேர்ந்தெடுக்கல. எந்த கழுதை அப்படின்னு ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு வந்திருக்கிற உங்களை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கழுதை நிறைய கழுதை வரலையே அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் பாஸ்டர் எங்களை போய் கழுதன்றீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றது கனப்படுத்தப்பட்ட கழுதை குறித்து சொல்ல வரேன். ஆமென். ஆகவே மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க பார்க்கலாம். கிராமத்துக்கு போங்க. போன உடனே அங்க ஒரு கழுதையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அந்த கழுதைய அவிழ்த்து என்ன பண்ணுங்க, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, அந்த கழுதைய எந்த கழுதைன்னு பர்ஃபெக்டா ஆண்டு சொல்லி அனுப்புற பாருங்க. எந்த கழுதை வேணும்னு சொல்லி நீ போ. ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னா இத ஆண்டவருக்கு வேணும் சொல்லுங்க. உடனே 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 அவன் என்ன செய்வானா, அனுப்பி விடுவான். நீ போய் சொன்னா அவன் தட்டி கழிக்க மாட்டான். அல்லேலூயா. சில கழுதி நம்ம வளர்க்குறோம், வீட்லேயே வளர்க்குறோம், வீட்லேயே கட்டி போட்டே வளர்க்குறோம், அடங்க மாட்டுது. அப்போ கூட அப்போ அடங்காத கழுதிய வெளியே கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த கழுதை வேணும்னு சொல்றாரு. அப்போ கூட நம்ம கொடுக்க மாட்டோம் ஆண்ட ஊழியத்துக்கு. ஐயோ என் பிள்ளைய காலேஜ் படிக்க வச்சு, அது என்ன பிகாமோ எம்காமோ டாக்டரோ வக்கீலோ ஏதோ ஒன்று படிக்க வச்சு நல்லா கை நிறைய சம்பாதிச்சு ஒரு வீடை வாங்கி 2 ஏசியை போட்டு 2 கட்டில் போட்டு காலில் இட்டு தூங்கலான்னுக்கிறேன் அப்படிலாம் கற்பனை பண்ணி நிற்போம். ஆனால் இந்த கழுதையோ அடங்காத கழுதியாக இருக்கும். காலேஜெல்லாம் படிக்க வைப்பாங்க, அப்பா அம்மா நல்லா பிரயாசப்படுவாங்க. ஆனால் இந்த கழுதை வேலைக்கே போகாது. கடைசி வரைக்கும் அப்பாவும் அம்மாவும் சமைச்சு போடணும், துணி துவைச்சி கொடுக்கணும் கழுதிக்கு. இந்த கழுதிக்கு எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். நான் பார்த்துருக்கிறேன், நான் சொல்கிறேன். நிறைய கழுதிங்க 60 வயசு கூட வேலைக்கு போவாங்களான்னு இருக்குது. 30 வயசு வரைக்கும் வேலைக்கு போகாமலாம் இருந்துருக்குறானுங்க. ஆனால் நான்லாம் படிக்கும் போதே வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க எங்களை. 5 ரூபாய்க்காக கோடம்பாக்கம் பிரிட்ஜில் மீன்பாடி வண்டியை தள்ளின்னு போனேன். 5 ரூபாய் கூலி. எது வரைக்கும் தள்ளின்னு போனது தெரியுமா? ராயப்பேட்டை வரைக்கும் தள்ளின்னு போனோம். கோடம்பாக்கம் பிரிட்ஜு தள்ளிக்கின்னு
ராயப்பேட்டை வரைக்கும் நாங்கள் 5 ரூபாய்க்கு தள்ளின்னு போவோம். அதெல்லாம் சேர்த்து வச்சு வீட்டில் நன்மை செஞ்சோம். வீட்டுக்கு நன்மை செஞ்சோம். எங்களுக்கு ட்ரெஸ் எடுப்போம், எங்கள் வீட்டுக்கு தேவையானதை வாங்கி போடுவோம், வீட்டில் கொடுப்போம். அந்த மாதிரிலாம் செஞ்சோம். ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவோம். காலையில் கூட நேற்று டிங்க்கு சொன்னாப்புல, டிங்க்கு வந்துக்கிறாரு. எங்கே டிங்கு காணப்பா? சொல்கிறேன், தாளை காணோம். பாஸ்டர், நான் 1500 எனக்கு சம்பளம் ஒரு வாரத்துக்கு சேர்த்து வச்சு வேலைக்கு போகிறேன் இப்போ ஸ்கூல் லீவில். அப்போ இப்போ ஒரு காலை வர போன்னுங்கிறாப்புல. நேற்று நான் போகாதேன்ட்டேன். 1500 வாங்கி சேர்த்து வச்சு நான் என்ன பண்ணுவேன், ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுத்துப்பேன், எனக்கு புக்ஸுக்கெல்லாம் நானே வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான். ஆமென். நல்ல குணம், நல்ல பழக்கம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஏற்றபடி நாம் நடக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம அப்படி இல்லா கூட நம்மளை சரிப்படுத்தவும் முடியும். ஆமென். சீர்படுத்தவும் முடியும். இந்த கழுதையை ஆண்டவரை காண்பிக்கிறார். இது எங்க இருக்குது இந்த கழுதை? இது இந்த கழுதை இருக்கிற இடம் பாருங்க, இருவழி சந்ததியில். ஆமென். இருவழி சந்ததியில். ஆமென். அதை வாசிங்க. இந்த கழுதை எங்க இருக்குன்னா 21:2 வாசிங்க. மார்க்கு 11:4 வாசிங்க. மார்க்கு 11:4 வாசிங்க. மார்க்கு எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தேனியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது, பெத்தானியான ஊருக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, அவர் தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதை என்ன பண்ணுங்க, அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அவர்கள் போய் வெளியிலே இருவழி சந்தியில் ஒரு வாசலருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். போதும். எங்க கட்டப்பட்டிருக்குது? இந்த கழுதைக்கு என்ன தெரியலன்னா, வழி தெரியல. ஜீவபாதை எது, மரணப்பாதை எது? நிறைய கழுதைக்கு வழி தெரியாம தான் இருக்குது. அதனால்தான் மரணப்பாதையில, பாதாளத்தின் பாதையில போயினுக்கு தெரிய கழுதை. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் எப்படி இருக்கிறானா, நிலையற்றவனா இருக்கிறான். அல்லேலூயா. வழி தெரியல. சில கழுதைக்கு என்ன பண்ணல, எங்க போறது, எப்படி போறது தெரியல. சோத்ரம். நீங்க கூட அப்படி இருக்கலாம் சில பேர் இங்க. அல்லது நமக்கு தெரிஞ்ச கழுதைங்க அப்படி இருக்கும், வழி தெரியாம இருக்கும். சில கழுதை அங்கங்க குட்டி சோரில் உட்காந்து கதை பேசினிருக்கோம். அந்த கழுதைகள் நீங்க தான் போய் பார்க்கணும், பார்த்து சொல்லணும். வழி தெரியாமல் இருக்கிற அந்த கழுதைகளுக்கு நம்ம தான் வழி காட்டணும். அல்லேலூயா. ஆமென். நம்ம பேசவே மாட்டோம் அவங்ககிட்டலாம். ஐயோ, இந்த கழுதை கிட்டே நம்ம பேசுறது அப்படி சொல்லி போயின்னு இருப்போம். ஆனால் இயேசு பாருங்க, பெத்தானியாவில் கட்டப்பட்டிருக்கிற கழுதை குறித்து இயேசு வருத்தப்படுறார். ஆமென். காமராஜ் காலனில் எத்தனையோ கழுதை கட்டப்பட்டிருக்குது. சென்னையில் எத்தனை கழுதை கட்டப்பட்டிருக்குது. சில கழுதைக்கு அறிவே இல்லாமல் அந்த கோமயத்தை குடிக்குது. அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது இல்லையா? சாணியை சாப்பிட்றாயா, அதுவும் மாடு பேலும் போதே வாயத்து வைக்கிறான்.
இப்படி எங்கேயாவது இந்த மாதிரி கழுதையை பார்ப்பீங்களா நீங்க? மானங்கட்ட ஈனங்கட்ட கழுதெல்லாம் இந்தியாவில் தாங்குது. பிஸ்கெட் சாப்பிட்றான், புட்டு சாப்பிட்றான். எதுத்த மேரி பிஸ்கெட்டில் பட்டர் பிஸ்கெட் இல்லை, விலை உயர்ந்த பிஸ்கெட்லாம் கிடையாது. எந்த பிஸ்கெட்டு? வெரைட்டி, சாணத்தில் செய்யப்பட்ட வெரைட்டியை பிட்டு சாப்பிட்றான். அவன் சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா டைரி மில்க் சாப்பிட்ற மாதிரி இது. ஆனால் அவனுக்கு டயரே வர மாட்டுது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே வழி தெரியாமல் கட்டப்பட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் அவனுக்கு தான் என்ன இல்லை, அறிவு இல்லை. நம்ம தான் கொஞ்சம் அறிவை சொல்லி கற்றுக் கொடுக்கணும். ஆமென். ஆக யாக்கோபு சொல்றாரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபு, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். அல்லேலூயா. தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள். அல்லேலூயா. ஆண்டவர் தாழ்மையில் இருக்கிற உன்னை மேலே கொண்டு வர பார்க்கிறார். கட்டப்பட்டிருக்கிற உன்னை கட்டவிழ்த்து கொண்டு வர பார்க்கிறார். நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஜீவ பாதையில் நடத்துவார். மரண வழியும் ஜீவனுடைய வழியும் கர்த்தர் வச்சுக்கிறார். நம்ம தான் அதை கேட்டு நடக்கணும். ஆமென். அல்லேலூயா. 4:8 வாசிங்க. யாக்கோபு 4:8. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும். 4:8 வாசிக்கிறப்பா. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமன உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஐயா, இயேசுவா உலகமா? இருதயத்தை சோதித்து அறிந்து பரிசுத்த பாதை எதுவும் கேட்டுக்க, அதில் நடக்கணும். ஆமென். 2 மனசு இருக்க கூடாது. வாழ்ந்த இயேசுக்காக மட்டும் வாழு. அப்பதான் ஜீவன் அடைவே. குந்தி நடக்காது. 2 நினைவுகளால் குந்தி நடந்தாங்களாம். 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. சீக்கிரம் வாசிங்க. 1 ராஜாக்கள். எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். கர்த்தரை பின்பற்று. பாகால் தெய்வமானால் தான் உனக்கு தெய்வமானா அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஓஞ்சு போ. என்ன பாச்சு? பிரசங்க நேரத்தில் எழுந்து போகக்கூடாது. ரொம்ப தாங்க. நான் பிரசங்கம் பண்ண எனக்கு தாங்க எடுக்கல. அல்லேலூயா. கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்று. பாகால் தெய்வமானா பாகால்கிட்ட போ. எதுக்கு இங்கே வந்துங்கிற சர்ச்சுக்கு 2 மனசோட எதுக்கு வரணும்? அங்கேயும் போகிறேன், இங்கேயும் வரேன். இங்கே பிரியாணி போட்டால் அங்கே பொங்கல் போடுறான்னு போயிடுறேன். இல்லை புரியாத. 2 மனசோட. ஒரு பையன் இருந்தான் நம்ம சர்ச்சில். 2 மனசு அவனுக்கு. இங்கே வந்து நம்ம கூட கேரளுக்கு வருவான். கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் போடுவான். அதெல்லாம் சூப்பராக நல்லா பண்ணுவான். திடீர்னு ஒரு 3 மாதம் கழிச்சு அங்கே போனா புடவை கட்டிங்கன்னு போயிட்டான் திடீர்னு. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்தான்.
கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் போகிறதுக்கு, எப்பா நீ அங்கேயே போயிரு, இன்னைக்கு எதுக்கு இங்கேயும் அங்கேயும் போயிருக்குது பாவம். இப்போ பாருங்க அவன் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, இயேசு ராஜா கிட்ட வந்திருந்தா மகிமையும் கனத்தையும் கத்த கொடுத்துருப்பாரு. ஆனா அவன் நிலைமை என்ன எப்படிங்கன்னா, பிச்சை எடுக்கிற நிலைமை. அவன் பார்த்தேன், யா போதலையா அப்படின்பான். எனக்கு அசிங்கமா இருக்கும் அவனை பார்க்கும்போது. ஏன்னா எல்லாம் சில பேர் கேட்பான், உங்க விசுவாசி போறாரு கேட்பான். ஞானசானம் எடுத்த பையன் இன்னைக்கு அவன் ஆளே மாறிட்டான், தோரணையே மாறிடுச்சு. சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, காரணம் என்னன்னா இருமனம். கர்த்தர பார்க்கல. நிறைய பேர் இங்கே இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க. அல்லேலூயா. குந்தி குந்தி நடக்குது. விசுவாச வாழ்க்கையில கிடையாது, அவிசுவாசம். கொஞ்சம் அங்க கொஞ்சம் இங்க, கொஞ்சம் உலகம் கொஞ்சம் இயேசு. கர்த்தரை தேடுறது கிடையாது, ஜெபம் பண்ணுறது கிடையாது, பைபிள் படிக்கிறது கிடையாது. அது வேற போர் அடிக்குது பாஸ்டர். குந்தி குந்தி நடக்குது. அவன் பாப்பான் பிசாசு, ரொம்ப என் ஃப்ரெண்ட் ஆகிட்ட வாணி, அவன் சுத்தமாக அவனை அழிச்சிடுவான். நிறைய பேருடைய வாழ்க்கை அழிந்து போனதுக்கு காரணம் குந்தி 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 இரு மனசு. அல்லேலூயா. ரெண்டு மனசு இருந்ததுன்னா தேவனுடைய பிள்ளைகள் நீ எங்கேயும் போக முடியாது. ஆமே. ஆலயத்தில் ஒரு காலு, ஆலயத்து வாசல்ல ஒரு காலு. வாசல்ல யாருப்பா? வாசல்ல யாரு இருப்போம்மா? பாவம் படுத்திருக்குமா? என்ன படுத்திருக்கோம்? பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். இங்கேயும் அங்கேயும் ரெண்டு பக்கமாக இருப்பாங்க. சிலர் பாஸ்டர் நாங்களாம் அப்படிலாம் கிடையாது பாஸ்டர், நாங்கள் அரசியலும் இருப்போம், எங்களுக்கு அஜித்தும் வேணும், விஜயும் வேணும், இயேசுநாதரும் வேணும். ஆசையெல்லாம் இயேசுதானே, அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் இயேசுதானே, அவர் பொன்முகந்தான் பார்க்கணுமே. என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் இயேசுதானே, அவர் பொன்முகந்தான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகந்தான் பார்க்கணுமே. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மையத்தானே நேசிக்கிறேன். உமக்காக பாடுமா கையை வைத்து, உம்மையத்தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாட்டு எப்படி இருக்குது? வாழ்ந்தாலும் உம்மோடு, வாழ்ந்தாலும் ஆண்டவரே நான் உமக்காகத்தான் வாழ்வேன், மரித்தாலும் நான் உமக்காகத்தான் மரிப்பேன் ஆண்டவரே. அப்புறம் எதுக்கு விஜய் கட்சியில் போய் சேர்ற? சும்மா பாஸ்டர், எந்த கட்சியை போய் சேர்ற நீ? எங்க போனாலும் சரி. நான் சொல்றது விஜய் இல்லை, யாரும் சொல்றேன். ஆமென். அவர் இங்க பொய்யில பேசுற நீ. இருமனம்.
மனசு எங்க இருக்குது? அங்க இருக்குது. உன் வாழ்க்கையை கட்டுறது யாரு? ஒருத்தர் நேற்று வந்து கேட்டார், டிஃபன் சாப்பிடும்போது கேட்டாரு, நம்ம கட்சி தான் அவங்கள வாழ வைக்கும். எந்த கட்சி எங்களை வாழ வைக்கணும் ஐயா? எங்களை வாழ வைக்க இயேசு இருக்கிறார். ஆமென். டிஃபன் கூட நேற்று நாங்கள் தான் காசு கொடுத்து சாப்பிட்டு வந்தோம், அவர் ஆயும் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஆமென். அவர் சொல்றாரு, அவர் பேச்சை நான் கேட்க, நான் பாட்டு வந்துட்டேன், நீ பாட்டு பேச நான் போறேன்ட்டு போயிட்டேன். ஹல்லேலூயா. அவசியமே கிடையாது. எந்த கட்சி நமக்கு தேவையில்லை. ஆமென். இயேசு இருந்தா போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு இருந்தா நம்ம கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கழுதையும் சிலுவையும் பேசிக்கிச்சான். ஒரு நாள் கழுதையும் சிலுவையும் பேசிக்கிச்சான். எல்லாரும் உன்னை மேலே உன்னை தான் கனப்படுத்துற, வருஷம் வருஷம் உன்னை தான் வந்து சொல்கிறாங்க, உன்னை பற்றி தான் சர்ச்சிலேயே பேசுகிறாங்க. கழுதையை பற்றி தான் எல்லாம் உன்னை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்படின்னா நீ கிழிச்சிட்ட சொல்கிறோம், நம்ம சொல்கிறோம்ல, அப்படின்னா நீ செஞ்சிட்ட. உன்னை பற்றி பேசுகிற அளவுக்கு நீ என்ன செஞ்சிட்ட? எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க? சிலுவை சொல்லிச்சான். எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க? உன்னை பற்றி தான் பேசிக்கிறாங்க. அதுக்கு கழுதை சொல்லிச்சான், அப்படி சொல்கிற நீ, ஆனால் உன்னை தான் எல்லாம் கழுத்தில் போடுறான், கையில் கட்டுறான், திருமணம் ஆகும்போது வாழ்க்கைக்கு தாலி சிரடிலே உன்னைத்தான் போடுறான். சிலுவை குறித்து கழுதை சொல்லுது, உன்னைதான் மேலே வச்சுக்கிறான். எங்க? மலை மேலே வச்சுக்கிறான் ஐயா. கரெக்டு தான், மலை மேலே வச்சுக்கிறாங்க, சர்ச்சுக்கு மேலே வச்சிருக்கிறோம். ஆமென். மேலே வச்சிருக்கிறோம். சிலுவை தான் எல்லாம் நம்ம. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இந்த சப்ஜெக்டை இந்த பாட்டை நம்ம பாடினோம். இந்த பாட்டை எழுதினவர் எந்த நிலையில எழுதான் அந்த வாசித்தேன், நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க, அதாவது ரஷ்யா தேங்க்யூ, ரஷ்யாவில் அந்த ஊழியக்காரரை வைத்து கொடுமைப்படுத்தி இயேசுவை மறுதலிக்கும்படி சொன்னார்கள். இயேசுவை மறுதலிக்கும்படி சொல்லும் பொழுது பாருங்க, அவர் நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிறாரு. உன் பிள்ளையை கொண்டுடுவேடா. அப்போ அவங்க பிள்ளையை கேட்டுக்கிறாங்க, அப்பாவை சொல்லு மறுதலிக்க சொல்லு. அவன் சொல்கிறான், அவன் பையன், அப்பா என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நீங்கள் இயேசுவை மறுதலிக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவன் மகனை கொண்டு போடுறாங்க. தகப்பன் எதிர்க்கவே மகனை கொள்றாங்க, மனைவியை கொள்றாங்க, அவன் அந்த அதிகாரம் பார்க்குறான். பிள்ளையை கொண்டுட்டேன், மனைவியை கொண்டுட்டேன், இந்த இயேசு அப்படி என்ன அவனுக்கு செஞ்சார்? அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி, அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டாகிறது. அந்த அளவுக்கு பக்தி வைராக்கியத்தில் இருக்கும்போது தான் சிலுவையின் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அல்லேலூயா. இந்த பாட்டை எழுதுறாரு, அந்த பாடலை பாடுறாரு ஆண்டவர்கிட்ட. யோசிச்சு பார் தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவைக்கு வர மேன்மை என்ன, காரணம் என்ன அப்படின்னு சொல்றார். கழுதை உன்னை எல்லாம் இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது சிலுவை சொன்னிச்சு, என்னை ஏன் இப்படிலாம் பண்றாங்க தெரியுமா?
அவருடைய வஸ்திர விரிப்பு உனக்கு கிடைச்சது. அவருக்கு கிடைத்த முதன்மையான இடம் உனக்கு கிடைச்சது. கழுதைகிட்ட சொல்றதுக்கு சிலர் சொல்லுது, உனக்கு எல்லாம் முதலிடமும் கிடைச்சது, அவருக்கு விரித்த வஸ்திரமும் கிடைச்சது, அவர் கிடைத்த மதிப்பு மரியாதை உனக்கு கிடைச்சது. ஆனா என்னை சுமந்தவரை நான் சுமந்தேன். சிலுவை சொல்லுது, என்னை சுமந்தவரை நான் சுமந்தேன். விழும்போது நானும் விழுந்தேன். இயேசு விழும்போது யார் விழுந்தது? சிலுவை விழுது. அது சிலுவை சொல்லுது, அவரை அடித்த போது அந்த அடிகள் என்ன பண்ணான்? என் மேல விழுந்துச்சு. பாருங்க, சிலுவைக்கு ஏன் இப்படிப்பட்ட மேன்மை கிடைச்சதுன்னா, அவர் விழும்போது ஆமென் நானும் கீழே விழுந்தேன். அவர் அடிக்கும் போது என் மீது அடிகள் விழுந்தது. அவர் ஆணி அடித்த பொழுது என்னிலும் துளைத்தது. எனக்கு ஆணி அடிச்சாங்க. ஒதுக்கப்பட்டவனாய் அவர் ஓரத்தில் கிடந்த போது நானும் ஒதுக்கப்பட்டு கிடந்தேன். கல்வாரி சிலுவையில தனித்து இந்த சிலுவை காணப்பட்டது. செதுக்கப்பட்ட நான் அவருக்காக. சிகரத்தை நிற்கிறேன் நினைக்காதீங்க, இயேசுவுக்காக என்னை செதுக்கினார்கள். ஆமென். சிலுவை சொல்லுது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் வெறுக்கப்பட்ட நான் விரும்பப்படலாகினேன், புறக்கணிக்கப்பட்ட நான் புனிதமானேன், சபிக்கப்பட்டவன் நான் சரித்திரமானேன். ஆமென் என்று சிலுவை கழுதைகிட்ட சொல்லுது. ஆமென். நான் என்னை எல்லாரும் மேன்மைப்படுத்துறாங்கன்னா அது காரணம் என்னன்னா, நான் இயேசுவின் பாடுகளை ஏற்றுக்கொண்டேன், இயேசுவின் பாடுகளை சுமந்தேன். ஆகவே நான் சொன்னதை குறித்து வருத்தப்பட்டு மன்னிக்கணும். சிலுவையே கழுதை சொல்லுது, பாடுகளை நான் சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கொண்டேன். பாடுகளை நீ சகித்தது போல் நான் சகிக்கல. எனக்கு ஆரவாரம் கிடைச்சது, நீயோ பாரங்களை சுமந்தாய். இந்த கழுதை சிலுவையை கொண்டாடுது. வருத்தப்படாத கழுதையே, நாம் இருவருமே இயேசுவை சுமந்தால் பாக்கியம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ஒருத்தர் இந்த கவிதை எழுதினார், நல்லதா? ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு நாம் அடிக்கப்படுவதற்கு, விழும்போது அவரோடு விழுவதற்கு, செதுக்கப்படுவதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமானா உயர்த்தப்படுவோம். பாடுகளை சகித்தால் ஆளுகை செய்வோம். ஆமென். நிறைய பேர் கிரீடம் தேவை, ஆனால் கிரீடத்துக்கு முன்னாடி வாங்கணும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அவனுக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கப்படுமா? அல்லேலூயா. சோதனையே வேணாம் சொல்ற, பரீட்சையே வேணான்றவனுக்கு பாஸ் பண்ணவே முடியாது. ஆமென். அந்த சிலுவை என்பது நமக்கு ஒரு பாடா தெரியலாம், ஆனால் அது பாக்கியம். எத்தனை பேர் பாக்கியமா எண்றீங்க? இயேசு அதை பாக்கியமா எண்ணார். ஆமென். அவர் கல்வாரி சிலுவையை மறிக்கணும்னு தன்னை ஒப்பு கொடுத்தார். என்னுடைய பிள்ளைகளே, அவரை தேர்ந்தெடுத்தார். ஏன்னா அது ஜீவ வழி. அநேகருக்கு ஜீவ வழியை உண்டாக்குற ஒரே வழி சிலுவை. நீங்கள் நானும் பலவிதமான சோதனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது ஏற்றுக்கொள்ளணும். எதுக்காக? இதன் மூலமா நான் ஜீவ வழியை கற்றுக்கொண்டேன். உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால நான் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. இயேசுவுக்காக வாழ்வதற்கு வைராக்கியத்தை கற்றுக்கொண்டேன். இயேசுவுக்காக வாழ்வதற்காக நான் தகுதி உள்ளவனாக மாறுகிறேன். கொஞ்சம் பிரச்சனை வந்தா நம்ம எப்படி இருக்கோம் சோதித்து பாருங்க. கொஞ்சம் தொட்டாலே போதும், என்னையா தொட்ட அப்படின்றோம். காரி துப்புறாங்க இயேசுவை.
அமைதியாக இருக்கிறார். காரி துப்புறாங்க, தலைமுடியை பிடிச்சி குழுக்குறாங்க. ஐயோ அப்பா, உங்களை தொட்டா என்ன ஆகும்? ஊரே ரெண்டாயிடும். கூப்பிடு கூப்பிடு, எவ்வளோ கூப்பிடு, இவ்வளோ கூப்பிடு, அந்த கூப்பிடு, இங்கே கூப்பிடு, எல்லாத்தையும் கூப்பிட்டுருவோம். அல்லேலூயா. ஏசு யாரையும் கூப்பிடல. அவர் கூப்பிட்டுண்டா தேவ தூதங்களை இறங்கி வந்திருப்பாங்க. ஒரு லேகியோன் எவ்வளவு பேரா? 6000 பேர். அல்லேலூயா. ஒரு லேகியோன் 6000 பேர். 6000 பேர் உள்ள சேனை ஒரு லேகியோன். ஒரு ஆளை கூப்பிட்டுருந்தாக்கா அவ்வளோ பேர் இறங்கி வந்திருப்பான் இயேசுக்காக. இயேசுவே நினைச்சிருந்தாலும் அவர் தேவகுமாரா இருக்கிறபடினால அவர் மறைந்திருப்பார். எத்தனை முறை மறைஞ்சாரு? 2 முறை மறைஞ்சிருக்கிறார் இயேசு ஏற்கனவே. ஆனா சகித்தார். நம்ம சகிக்கவே மாட்டோம். யாரா எதனா சொல்லிட்டாங்கன்னா சகிப்புத்தன்மை கிடையாது. தேவனுடைய மேன்மையை பெற வேண்டும் என்று சொன்னா, கனத்தை பெற வேண்டும் என்று சொன்னா சகிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?